சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நேத்து வந்து கார்த்திகை தீபம் இருந்தாலும் சாயங்காலமெல்லாம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நான் என்ன நடந்ததுன்னு வீட்டில் தெரில. நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்தேன். பட் அம்மா வந்து வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் கொண்டு கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தேன் விளக்கெல்லாம் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு அம்மா எப்படி வந்து கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம் மணி வந்து பட்டாசோட ஆரம்பிச்சுட்டாங்க. மணி வேற ஆராய்ச்சிங்க. அண்ணாமலை தீபம் ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நான் வீட்டு மேலையில் விளக்கு ஏற்றியாச்சுங்க. இனி வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். ஏன்னா வெளியில் மழை தூரிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பையன் வேற உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கான். இன்னும் அவனுக்கு வலி குறையிலையாட்டு இருக்குது. சரி, ஏதோ என்னால் எங்கெங்கே வைக்க முடியுமோ உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சு எப்படி வைக்கிறேன்னு வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க. இந்த வீடியோ கூட நான் தாங்க எடுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். ஏதாவது புத்தங்கரைங்க மன்னிச்சுக்குங்க. அப்புறம் நீங்களே எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நான் கொண்டு போய் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே எல்லாம் பற்ற வச்சு தீபம் பற்ற வச்சுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. எங்கே தீபம் வச்சேன்னு சொல்லட்டுங்களா? கேட்டுக்கு மேலே வச்சுருக்கேங்க. ஏன்னா மழை லேசாக தூரிட்டு இருக்குது. எதுக்கு வச்சு பார்க்கலான்னு வச்சுருக்கிறேன். பரவாயில்ல, தீபம் எரிஞ்சிட்ருக்குது. அப்படியே வாங்க. இங்கே அமைக்கல்கிட்டையும் ஒரு தீபம் ஏற்றிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாசப்படியில் 3 பக்கம், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 6 தீபம் ஏற்றிருக்கிறேன். உள்ளே போகலாம் வாங்க. வீட்டுக்கு நடுவில் 3 விளக்கு ஏற்றிருக்கிறேங்க. அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவன் ரூமுக்கு முன்னாடி 2 விளக்கு ஏற்றிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி என் ரூம்லேயும் இங்கேயும் 2 விளக்கு ஏற்றிருக்கேன். இப்போ முக்கியமாக சமையல் ரூமுக்கு ஒன்று வைக்கணுங்க. அதனால் சமையல் ரூமுக்கும் ஒரு விளக்கு ஏற்றிருக்கிறேன். அப்புறம் முருகருக்காக 6 கார்த்திகை விளக்கு பாருங்கள் வெத்தலையில் வச்சு ஏற்றிருக்கிறேன். இங்கேயும் எப்போதும் ஏற்றுற தீபம் தாங்க. மேலே இங்கே கீழே 2 அகல் விளக்கு, மேலே காமாட்சி விளக்கு, அஷ்டலட்சுமி, குபேர விளக்கு, 5 விளக்கு ஏற்றிருக்கிறேன். எப்படியே இன்றைக்கி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே காற்று இல்லை, அதனால் எரியுதுங்க. வெளியில் தான் காற்று இருக்குது. எப்படியோ கொஞ்சம் நேரம் எரிஞ்சால் கூட போதும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக தான் நானும் செஞ்சுருக்கிறேன். வேறு அதிகமாக மாடியிலெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியல என்னால். மாடியில் கொண்டு போய் வைக்க முடிஞ்சால் வைக்கலாம். மழை தூரிட்டு இருக்கனால மாடியில் கொண்டு போகலைங்க. என் கார்த்திகை தீபம் வழிபாடு இவ்வளோதாங்க.